வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இப்படி வக்ரம் பெறும் சுக்கிரனால துன்பமாக இருந்த காரியங்கள் அனைத்தும் துள்ளலாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சூரியனும் புதனும், மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றும் ராகு புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த உச்ச ராசியில் வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் 10ல் ராகு இருப்பதாலும் தொழில் அமைப்புகளை விஸ்தரிக்கும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதியதாக தொடங்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் அதே ராசியில் வக்ரமும் பெறுகிறாருங்க. இதனால புண்ணிய பாக்கியம் உண்டுங்க. அதே நேரத்தில் அவர் விரையாதிபதி என்பதையும் கருத்தில் கொண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த இருக்காரு. அதாவது சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. சிலருக்கு புதிய பணிகள் கிடைக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குரிய செவ்வாய் ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. கடன் சுமை குறையுங்க. நண்பர்களும் மூலம் வரும் தகவல்கள் உங்களுக்கு உற்சாகமானதாக இருக்குங்க. வெளிநாடுகள் சென்று பணிபுரிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதற்கான வாய்ப்புகளும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சுக்கிரனுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் இருப்பதால அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க. அவற்றை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டுங்க. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தார்களிடமாக இருந்தாலும் சரி, அளந்து பேசுவது நல்லது. தேவையில்லாத சுடுச்சொற்களால் அவஸ்தைப்படுவீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க. தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. காரணம் 9ல் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு. அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறாரு என்பது மறந்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் விரயத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகியோர் இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. உஷ்ண சம்பந்தமான பிள்ளைகளினால சரும உபாதைகள் உடலை வருத்துங்க. குறிப்பா குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் குழப்பமும் மேலிடுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனைகளினால கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மனதில் வேதனை ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை சஞ்சலப்படுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. தற்காலிக
தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்துடன் சற்று பொறுமையுடனும் அனுசரித்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய ஜனன கால தசாபக்தி சாதகமாக இல்லை அப்படின்னா நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பது சனி மற்றும் செவ்வாயினுடைய ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக குறிப்பிடுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் உருவாகுங்க. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. மிகவும் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் புதன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. வருமானம் தேவைக்கு சற்று குறைவாகவே இருக்குங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு அரசியல் கிரகங்களுமே இந்த தருணங்கள்ல உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால கட்சியில் நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. மனதில் ஏற்படும் சபலங்களால் பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. இந்த காலகட்டங்களில் புதன்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது பாதுகாப்பை தரும். அதே போல மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருப்பதால வயல் பணிகள்ல சற்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்குங்க. அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ர கதி காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க. சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவான நிலையில சஞ்சரிக்கவில்லை. குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. சமாளிப்பது சற்று கடினமாக இருக்குங்க. கவனம் மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது பசனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.